வணக்கம். ஜிஎஸ் அஸ்ட்ராலஜி கௌதம் தினேஷ்குமார் ஃப்ரம் விருதுநகர். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சரி, ஒரு 1 வீக்கா வீடியோ போட முடியல. உடம்பு செட்டில், வேலையும் கொஞ்சம் அதிகமாக போச்சு, அப்பாயின்மெண்ட்ஸ் அது இதுன்னு ஓடிடுச்சு. நீங்கள் உடல் எடுத்து டைம் கிடைக்கிறப்ப கண்டிப்பாக நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, சனியும் சந்திரனும். சனி கர்மகாரகன், ஆயுள்காரகன், மந்தன், கொரூரன், இதெல்லாம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் சனியை பத்தி. இந்த சந்திரன் தாய், அதாவது மாதா காரகன், தாயை குறிக்கக்கூடிய காரகன், மனசை குறிக்கக்கூடியவர். அதே மாதிரி ஒரு ஜாதகத்துல தாயை பத்தி பார்க்கணும் அப்படின்னா 4ஆம் அதிபதியும் சந்திரனையும் தான் நம்ம பார்ப்போம், இல்லைங்களா? இந்த சந்திரனும் சனியும் ஒரு ஜாதகத்துல இணைஞ்சிருக்கிறாங்க, இல்ல சனியும் சந்திரனும் சமசப்தமா பாக்குறாங்க ஜாதகத்துல அப்படின்னா என்ன மாதிரி பலாபலன்கள்? இதுல ஒரு வளர்பிறை சந்திரனா இருந்து சனியை சுபத்துவப்படுத்துறாரு அப்படின்னா நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி சனியும் சந்திரனும் ஒரு பாவர் வீட்டுல இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா, இருள் சந்திரனாவை பாவர் வீட்டுல உட்கார்ந்தாங்கன்னா சுத்தம், இந்த இடத்துக்கு உண்டான பலனே கிடைக்காம போயிடும். இவ்வளவு மோசமான பலன்கள் இருக்கும். இதே இது சுபர்களோட வீட்டுல அவங்க இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு நல்ல பலனை எதிர்பார்க்கலாம். அதுவும் சந்திரனும் சனி எந்த டபுள் டிகிரியில இணைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். 8 டிகிரிக்குள்ள இணைஞ்சிருக்காங்களா, 15 டிகிரியில் இணைஞ்சிருக்காங்களா, 23 டிகிரியில் இணைஞ்சிருக்காங்களாங்கிறத நம்ம பார்க்கணும். சரிங்களா? சரி, இந்த இணைவு என்ன பண்ணும்? தாயார கெடுக்கும். ஃபர்ஸ்ட் மனசை கெடுக்கும், மனம் கெடும், குழப்பமான முடிவை கொடுக்கும். ஒரு தன்னம்பிக்கை இல்லாம எதுவுமே. ஒரு சனி ஒரு மந்த கிரகம், ஸ்லோ கிரகம், இருள் கிரகம். சனி சந்திரன் ஒரு ஒளி பொருந்திய கிரகம். இந்த ரெண்டு இப்படி சேரும்போது அது ஒரு ஃபாஸ்டா போகக்கூடியவர். சந்திரன் 2.25 நாள்ல கலந்துருவாரு, இவர் 2.5 வருஷம். ரெண்டு இப்படி மிக்ஸ் ஆகும் போது என்ன ஆகும்? முரண்பாடு, எதுலையுமே முரண், திருமண வாழ்க்கையில் சற்று குளறுபடியான அமைப்பு, தேவையில்லாத சவகாசங்கள். சனி சந்திரன் நினைவு இருக்கும் போது பாத்தீங்கன்னா ஜாதகர வயது மூத்த ஆட்களோட உறவுக்கு ஒரு போகக்கூடிய அமைப்பெல்லாம் கூட கொடுத்துருவாரு சனி சந்திரன் ஜாதகத்துல இருந்துச்சுன்னா. அதுவும் இருள் சந்திரனா இருந்துட்டா சுத்தம். குரு பாக்குறார், நிவர்த்தி. சுக்கிரனோட பார்வை இருக்கு, நிவர்த்தி. இல்ல குரு கூட இருக்கார், அற்புதம். அப்படியே உணர்வு தோஷமா இருக்கிறது யோகமா கன்வெர்ட் ஆகும், நல்ல பலன்கள் இருக்கும். சனி சார்ந்த துறையிலேயோ சந்திரன் சார்ந்த துறையிலேயோ தொழில் அமைஞ்சு அதுல சக்சஸ் ஆகுறது. இதுவும் தசாபுத்திகள் நடப்பில் வந்தால் மட்டுமே, இல்லைன்னா இல்லை. இந்த சனி சந்திரன் சேர்ந்தவங்களோட ஜாதெல்லாம் பாருங்க, டாய்லெட்ல அடிக்கடி சோப்பு கீழே போட்டுருவாங்க, சோப்பு உடஞ்சு போயிட்டு இருக்கும். சோப்புனா சந்திரன், சனினா டாய்லெட். அப்ப சோப்பு எப்ப பார்த்தாலும் உடஞ்சு துண்டு துண்டா போறது, கீழே விழுந்து நொறுக்கி போறது, பாத்ரூம்ல வலிக்கி விடுறது. அடிக்கடி பாத்தீங்கன்னா பாத்ரூம்ல குழா தண்ணி கனெக்ஷன்ல ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கிறது. இந்த மாதிரி இதெல்லாம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். டாய்லெட்ல ஏதாவது பிளம்பிங் வேலை இருந்துகிட்டே இருக்கும். சந்திரன் நீர், சனிக்கு டாய்லெட். அப்ப அங்க நிச்சயமா வலிக்கி விடுறதுக்கு உண்டான வாய்ப்பே உண்டு. நிறைய சந்திர தசை, சனி புத்தி, சனி தசை சந்திர புத்தியில பாத்தீங்கன்னா டாய்லெட்ல வலிக்கி விடுவாங்க. சோ இந்த மாதிரி உங்கள் ஜாதகத்துல இணைவு இருக்கா? இந்த மாதிரி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் பார்த்து நீங்க ஹேண்டில் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம். பௌர்ணமி சந்திரனா வரும்போது அந்த சந்திர தரிசனம் மிக மிக ஒரு எளிய பரிகாரம் அது. சரிங்களா? சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு மிகவும் சிறந்தது. இப்பவும் உடனே நான் இதுல இருக்கிற பலனை சொல்ல மாறிடும் நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு உண்டான ஒரு தெளிவு பிறக்கும். அட்லீஸ்ட் ஃபுல்லால விதியை எதுலையுமே மாற்ற முடியாது. மனம் ஓரளவு இதெல்லாம் தாங்கி வர்றதுக்கு பக்குவப்படும். சரிங்களா? அதுக்கு தான் இந்த வாழ்வியல் பரிகாரங்கள் சொல்லித்தரும்.